அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மூலமாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஸ்வாவசு ஆண்டு உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி உங்களிடையே பகிர்வதற்காக நீங்க தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் இருந்து பெண் ஜோதிட வல்லுநர்கள் இங்கே நமக்கு வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுடைய கருத்துக்களை இங்க நம்ம காண்போம். அதற்கு முன்பு முதலாவதாக கடல் வாழ்த்து படுவதற்காக எங்களது மாநில இணை செயலாளர் துர்காபாய் மேடம் மதுரை அவர்கள் இப்ப நமக்கு கடவுள் வாழ்த்து பாட போறாங்க. மேடம் பாடுங்க. குரு வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நவகிரக சாந்தி ஸ்லோகம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமோ நமக. சனி பகவான் ஸ்லோகம். நீரினை உண்டெழும் மேகவெண்ணா போற்றி, நெடுந்தளத்தில் உருவமல கண்ணா போற்றி, சூரியன்றன் தவத்தில் வரு பாலா போற்றி, தூய நவக்கிரகத்துள் மேலா போற்றி, காரியனும் பேர்கொள் உபகாரா போற்றி, காசினியில் கீர்த்தி பெற்ற தீரா போற்றி, மூறிகொள்ளும் நோய் முகவா முடவா போற்றி, முதுமணிகள் முண்டகத்தால் போற்றி போற்றி. ஓ நவகிரகங்களை வணங்கி நாம் இந்த நிகழ்வுக்கு செல்லலாம். அடுத்தபடியாக வரவேற்பை வழங்குவதற்காக எங்களது மாநில இணை செயலாளர் பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்களை வரவேற்பை வழங்குவதற்காக அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கங்க. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இது முழுக்க முழுக்க பெண் ஜோதிட வல்லுநர்கள் மட்டுமே ஜோதிட சாஸ்திரத்தை அலசி ஆராய்ந்து நம் மக்களின் வாழ்க்கை நலனை கருத்தில் கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என எச்சரிக்கை கொடுத்து எல்லோரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்காக தன் முழு உழைப்பையும் பயன்படுத்தி எங்கள் தலைவி கனகாம்பாள் மேடம் மற்றும் என் அன்பு சகோதரிகள் அனைவரும் புத்தாண்டு ராசி பலன்களை தொகுத்து வழங்கி இருக்கிறோம். நாங்கள் கூறும் பலன்களை கேட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை தயவு செய்து பதிவிடுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எங்கள் அனைவரின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா இந்த விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பஞ்சாங்கத்துல வெண்பா என்ன சொல்லியிருக்கு, நம்ம நாட்டுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி என்ன மாதிரி பலன்களை சொல்லியிருக்குது அப்படிங்கிறத பத்தி எங்களது தேசிய இணை செயலாளர் சுப்லட்சுமி மேடம் அவர்கள் நம்மிடையே வெண்பாவுடைய பாடலையும் அதனுடைய பொருளையும் நமக்கு விளக்க வந்திருக்கிறாங்க. மேடம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருஷத்திய வெண்பா. விஸ்வாவசு வருடம் வேளாண்மை ஏறும், பசு மாடும் பழிக்கும் சிசுநாசம், மற்றையோர் வாழ்வார்க்கன் மாதவங்கன் மீறுமே, உற்றுவன் கிழல் மலையுண்டு. இதனுடைய விளக்கம். வேளாண்மை மேலோங்கும், அதாவது அக்ரிகல்ச்சர்ன்ற விவசாயம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இந்த வருடத்தைய பலன்கள்ல. பசுக்கள் காளை மாடுகளுக்கு நல்ல விருத்தி அடையன்றாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்படி நம்மளுடைய காளை மாடுகள் பசு மாடுகள் பாத்தீங்கன்னா நாட்டு பசுக்கள் நல்ல ஒரு விருத்தி அடைந்து நல்ல மேல பல உற்பத்தி, அதாவது பல விதமான இதெல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால உங்களுக்கு விவசாயத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல். பால் மறவை இதுங்களுக்கு பால் கறக்கிறதுக்கு சரி உங்களுக்கு, அதனால பால் பவுடர்ன்ற மாதிரி ஒரு விவசாய இதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு ஆண்டு இது. பாத்தீங்கன்னா குழந்தைகள் நாசம்ன்றாங்க. பாத்தீங்கன்னா குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகளும் சரி இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பக்குவமா இப்ப பிள்ளைங்கள், அதாவது பெற்றோர்கள் அவங்கள பார்த்து பத்திரமா ஸ்கூலுக்கு கையோட போய் கூட்டிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பெண்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுக்குன்றது நம்ம பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு இருக்காங்க. உலகில் நல்ல மழை உண்டு. காரணம் நீர் வீட்டில் போய் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு, அதாவது நீர் வீடான மீன ராசி வீடு, சோ குரு பகவானுடைய வீடு கடல் வீடு. சோ அந்த வீட்டுல போய் சனி பகவான் இருக்குன்னா அதிகமான உலக அளவிலேயே மலை சீற்றங்கள், அதாவது இயற்கை சீற்றங்கள்,
பேரழிவுகள் மழையும் இருக்குன்ற மாதிரிதான் குறிப்பிட்டிருக்காங்க. சோ பகைவர் கை ஓங்கும், அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உலக உறவுகள் நாடுகள்ல வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு, அதாவது வார் நடக்குது, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, இதுக்கான இதுவும் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. அதனால இப்ப சில வந்து எச்சரிக்கையா இருங்க நம்மள குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும், அதாவது நம்மளுக்கு இப்பயே நடந்துட்டு இருக்கிறது மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரு புதன் பகவான் வீட்டுல போய் உட்கார்றது பிளஸ் எதுனாகனா உங்களுக்கு உங்களுக்கு ஆன்மீகம் இருக்கிறத விட்டுட்டு இன்னும் அதிகமா ஆன்மீகத்தை நோக்கி பொதுமக்கள் எல்லாருமே பயணிப்பார்கள். உலக அளவிய மாற்றங்கள்ல வந்து இந்த ஆன்மீகங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதிகமா வழிபாடுகள் அதிகரிக்கும்ன்றது குறிப்பிட்டு சொல்றாங்க. நன்மைகளும் தீமைகளும் கலந்தே விளங்குன்றாங்க, அதாவது இருதரமாக இது ஒரு 50%, அது ஒரு 50% மாதிரி ஈக்குவல் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு நன்மைகளும் தீமைகளும் இந்த வருடத்திற்கான விஸ்வாவாச பலன்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது இந்த வருடத்திற்குரிய தமிழ் புத்தாண்டு பலன்கள். நன்றி மேடம். நன்றி, வணக்கம். வணக்கம் மேடம். ஓகே, ரொம்ப அருமை. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு ஆண்டுல தனுசு ராசியினுடைய குணாதிசயங்கள், இப்ப தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பத்தி நம்முடைய அவர்களுடைய குணாதிசயங்களை பகிர்வதற்காக வந்திருக்கிறாங்க எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில இணைச் செயலர் துர்காபாய் மேடம் அவர்கள் வந்து நம்மிடையே பகிர்றாங்க. மேடம், ராசியுடைய குணாதிசயங்கள், இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை கண்டு உலகெங்கும் கண்டு மகிழும் யூடியூப் சேனல் அனைவருக்கும் நேயர்களுக்கும் இந்த ஜோதிட தேசிய ஜோதிட கூட்டமைப்பு மகளிர் குழு தலைவி கனகாம்பல் மேடம் அவர்களுக்கும் மற்றும் எனது ஜோதிட சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தனுசு ராசி வந்து தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அவரு. அதனால குரு பகவான் அதிபதியா இருக்கிறதுனால இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப இருக்கு, ரொம்ப தைரியமாவும் இருப்பாங்க. சமூகத்துல வந்து ஒரு சிறந்த மனிதனா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது பயணம் தாங்க. ரொம்ப ஊர் சுத்துவாங்க. அந்த பயணத்துல யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா நண்பனாகி அவங்களோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் ஈஸியா வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் எப்பவுமே சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. முக்கியமா இவங்க வந்து நட்புக்கு மரியாதை கொடுப்பாங்க. தன்னை யாராவது அவமதிச்சுட்டாங்கன்னா சுத்தமா அவரை ஒதுக்கி வச்சிருவாங்க. மொத்தத்திலேயே தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு டைப் நேர்மையான மனிதருங்க. இந்த மாதிரி கல்வி விஷயத்துல தேடி தேடி போய் அலைச்சி ஆராய்ஞ்சு நல்ல ஒரு அறிவை எல்லாம் இவங்களே நிறைய பேருக்கு லைப்ரரி அது இதெல்லாம் நடத்திட்டு வருவாங்க. சமூகத்துல இவங்களுக்கு செல்வாக்கு கூட அதிகமா இருக்கும். நன்றிங்க மேடம். ஓகே, நன்றி மேடம். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டாயம் இருக்கு. அதுக்கு நாங்க தடங்களுக்கு நம்ம திரும்பி அடுத்த இதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பத்தி நமக்கு பேசுவதற்காக எங்களது மாநில துணைத் தலைவர் சுமதி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேடம் வாங்க. அனைவருக்கும் குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வருடம் தனுசு ராசிக்கு இவ்வளவு நாளா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு. இப்ப வந்து 6ல் குரு வந்தால் ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறனால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்களை பாத்தீங்கன்னா, மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் அதிகமா பாத்தீங்கன்னா அனுமன் பிறந்த நட்சத்திரம். அவங்க வந்து மந்திரவாதி எல்லாம் நிறைய இருப்பாங்க. அடுத்து பூராட நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா இருப்பாங்க. நீர் தேவரை வரும் வராது இந்த மாதிரி. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு போராட்டமாவே இருக்கும். அவங்கள தேடிக்கிட்டு எங்க போனாலும் சண்டை தானா வரும்.
உத்திராட நட்சத்திரக்காரங்களை பாத்தீங்கன்னா எப்பவுமே தற்பெரும் உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா உத்திராடனுங்கிறது சூரியன் அதிபதியா வரனால எப்பவுமே தற்பெரும் உள்ள நட்சத்திரம்னு சொல்லுவாங்க உத்திராட நட்சத்திரம். அதுல பாத்தீங்கன்னா நல்ல படிப்பாளியா இருப்பாங்க. எப்ப பாரு அவங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சிறுதினி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்றது ரொம்ப மேன்மையை தரும். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நமது தனுசு ராசிக்கு இந்த வருட பலன்கள் விஸ்வாவசு ஆண்டோடைய வருட பலன்கள் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுவதற்காக முதலில் பொள்ளாச்சி மலர்விழி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு கடவுளை வேண்டிட்டு நான் இந்த உரையை தொடங்குறேன். இப்போ நான் பேச இருக்கிறது தனுசு ராசியை பத்தி. இந்த ராசியில மூலம், பூராடம், உத்திராடம்னு 3 நட்சத்திரங்களும் இருக்குங்க. இதோட ராசி அதிபதி வந்து மிதுனத்துல 1 வருடம் காலம் சஞ்சாரம் செய்யறாரு. அதனால இந்த குருவோட பார்வை வந்து, குரு பகவான் பார்வை வந்து தனுசு ராசிக்கு முழுமையா 7ஆம் பார்வையா கிடைச்சிட்டு இருக்குங்க. இதுல வந்து 3 நட்சத்திரக்காரங்க வந்து எப்பவுமே ரொம்ப சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்கங்க. இவங்களோட சுதந்திரத்துல யாரும் தலையிடவே முடியாது. இவங்க தாமரை இலையில தண்ணி மாதிரி எதுலையுமே அவ்வளவு இன்வால்மெண்டா ஒட்ட மாட்டாங்க. அடுத்து இவங்க சிரிப்பு எல்லாத்தையும் கவரக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. நண்பர்கள் வந்து இவங்களை ரொம்ப விரும்புவாங்கங்க. அடுத்து இவங்க கிட்ட எல்லா நண்பர்களும் நிரந்தரமா இருக்க முடியாதுங்க. பல பேர் பிரிஞ்சு போவாங்க. சில பேர் மட்டும்தான் இவங்க கிட்ட நண்பரா இருந்துப்பாங்கங்க. குடும்பத்துல வந்து இவங்க பேச்சு எப்பவுமே மேலோங்கி இருக்குங்க. இவங்க கிட்ட ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறத பல பேர்கிட்ட நம்ம உணர்ந்திருக்க முடியும். நீங்களுமே இந்த காணொலி பாக்குறவங்க உணரலாம். அவங்க இந்த தனுசு ராசி 3 நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குங்க. இவங்க வந்து சிவன் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளை வந்து அதிகமா செய்யறாங்கங்க. எந்த ஒரு முடிவையுமே எடுத்தது வெளியவே சொல்ல மாட்டாங்கங்க. வாகனம் ஓட்டுறதுல வந்து ரொம்ப விருப்பத்தோட நடந்துக்கிறாங்க. வாகனம் ஓட்டுறது இவங்களுக்கு ஒரு அலாதி பிரியமா இருக்குங்க. எதிரிகள் வந்து இவங்களை கண்டா அடங்குவாங்கங்க. இவங்க இருக்கிற இடத்துல சுத்தி எல்லாருமே ஒரு போர்க்குணம் கொண்டவங்களா இருந்தா கூட இவங்களை காணும் போது அவங்க வந்து ஒடுங்கிதான் போறாங்கங்க. ரொம்ப தன்மானம் அதிகமானவங்களா இருப்பாங்க. அதே சமயம் சுயமரியாதை அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சீராகுங்க. சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அது நல்லபடியா சரியாயிருங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா இந்த கை, கழுத்து, தோள்பட்டை, இடுப்பு, தொடை இந்த மாதிரி இடங்கள்ல, பாதங்கள்ல இது சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்குங்க. ஆனா அது எல்லாமே சரியாயிருங்க. அதுக்காக கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஒரு கூட்டத்துல பார்த்தா கூட இவங்க தனியா தெரிவாங்கங்க. பெரிய என்ன சொல்றது, ஒரு ஆடம்பரம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பெருசா விரும்ப மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் மேல இவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குங்க. மத்தவங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. பெரிய பகட்டோட்டும் இருக்காதுங்க. அடுத்து தொழில் பார்க்கும்போது இவங்களுக்கு இப்போ தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டுங்க. ஊதிய உயர்வும் அதிகமா இருக்குங்க. அதிகமான பேருக்கு ஊதிய உயர்வு இருக்குங்க. இவங்க இனிப்பை விட காரத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அடுத்து பிராண்டடான ட்ரெஸ்ஸு, எதுவுமே பிராண்டடா இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. சொத்து சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, இதையெல்லாம் வந்து இவங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. தாய் தந்தை மீது பாசம் இருக்குங்க. ஆனா அதை வந்து இவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது. அம்மா அப்பா கூட உட்காந்து இவங்க ஒரு 5 நிமிஷம் பேசிட்டா அவங்களே சொல்லுவாங்க, இன்னைக்கு என்னமோ என் பையன் இந்த அளவுக்கு பேசிட்டான், கண்டிப்பா இன்னைக்கு மழை வரும் போல இருக்கு அப்படின்னு பெத்தவங்களே சொல்லுவாங்கங்க. அந்த அளவுக்கு தான் இவங்க நடந்துக்குவாங்க. அப்புறம் அவங்கள பெத்தவங்களை கைவிடாம காப்பாத்துவாங்கங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க அந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரும்பாலும் மலை பிரதேசங்களை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க. திடீர் முடிவு எடுத்து அதை அப்பவே செயல்படுத்துவாங்கங்க. விழாக்கள், விசேஷம் இந்த மாதிரி விஷயத்த இவங்க கலந்துக்குவாங்களே தவிர பெருசா எடுத்து அவங்க முன்ன நின்று இழுத்து போட்டெல்லாம் செய்ய மாட்டாங்கங்க. அதிர்ஷ்டத்தின் மேல நிறைய நம்பிக்கை வைக்கிறாங்கங்க.
இதுல பார்க்கும்போது நிறைய பேர் இதனாலேயே பணத்தை, சொத்துக்களை, நகைகளை அப்படியெல்லாம் இழந்து குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. அதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு நடந்துக்கிறது, முற்றிலும் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க. இவங்க முடி வளர்ப்பதுல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரொம்ப பிரியமா வளர்க்குறாங்கங்க. அடுத்து இவங்க மேலதிகாரிகளுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் மதிப்பு கொடுத்து போகணுங்க. கடின முயற்சி கண்டிப்பா வேணும். பொறுமையும் நிதானமும் ரொம்ப தேவை. எதையும் பெரியவங்களோட சொல்லு கேட்டு அதுபடி செய்யும் போது இவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய நல்லது நடக்குதுங்க. ஆனா இவங்களோட முன்கோபத்தினால அது முன்னையும் பின்னையுமா அந்த ஒரு பிரச்சனைய சந்திச்சு நடந்துட்டு இருக்குதுங்க. சொத்து சோகமெல்லாம் வாங்குவாங்கங்க. எல்லா நல்லதும் நல்லபடியாவே நடக்கும். அடுத்து உங்களோட தாயோட உடல்நிலையில கண்டிப்பா கவனம் தேவைங்க. வண்டி ஓட்டுறதுலயும் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சு நல்லபடியா ஒரு சுமூகமான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. லாபம் வருங்க. தொழில் மாற்றம் உண்டு, இடம் மாற்றம் உண்டு. இந்த வாய்ப்பு கொடுத்த கனகாமல் மேடத்திற்கும் எனது சகோதரிகளுக்கும் நன்றி கூறிக்கிறேன். நீங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்தால இருக்கிற ஐயப்பன் கோவில், சிவன் வழிபாடு இத மாதிரி பண்ணிட்டு வர்றது நல்ல ஒரு சிறப்பை தரும். எப்பவும் சொல்ற மாதிரிதான், விநாயகர் குலதெய்வம், குலதெய்வ காவல் தெய்வம். இந்த வழிபாடு நீங்க எப்பவுமே விடாம செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முன்னோர்கள் வழிபாடும் கை கொடுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. ரொம்ப நன்றி மேடம். மிக சிறப்பா அவர்களுடைய எச்சரிக்கையா இருக்க வேண்டியதும், அதே சமயத்துல இந்த இதுல அஷ்டம சனியா இருந்தாலுமே அவர்களுக்கு சாதகமா என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பத்தியும் மிக அழகாக எடுத்து சொன்னீங்க. வழிபாடுகளும் பார்த்தோம்னா ரொம்ப சிரமம் கொடுக்காம ஈஸியான முறையில இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தபடியா பார்த்தோம்னா அன்னபூர்ணி மேடம், நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய துணைத் தலைவர் அவர்கள் ஒரு சில நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை நம்மகிட்ட பகிர்ந்ததுக்காக வந்திருக்கிறாங்க. அன்னபூர்ணி மேடம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். விஸ்வாவசு ஆண்டுல தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ நான் சின்ன ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கனால நிறைய பேச முடியாதனால. பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ராசிக்கு அதிபதியா இருந்தா அவர் 7ஆம் இடத்துல உட்காந்து இவங்க ராசி 11ஆம் இடம், அடுத்து 3ஆம் இடத்துல பார்வை பண்ண போறாரு. அப்போ இவங்களுடைய தேஜஸ் அதிகமாகும். முகத்துல பார்த்தங்க ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். இது வரைக்கும் முகம்லாம் இருண்டு போய் ஒரு நல்ல ஒரு கலையிலேருந்து இருந்தவங்களுக்கெல்லாம் முகத்தெளிவு கிடைக்க போகுது. நல்லா அவங்களோட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கணும்னா அவங்களோட அபிலாஷைகள்லாம் நிறைவேற போகுது. சகோதரர்கள் வழியில அவங்களுக்கு லாபம் கிட்ட போகுது. செய்தொழில அவங்களுக்கு லாபம் நடக்க போகுது. அது மாதிரி வெளிநாடு போகணும், இந்த மாதிரி திங்கிங்ல இருந்தாலும் ஐடியால இருந்தவங்களும் கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் பார்வை பண்ணும்பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீடியா துறையில இருக்கிறவங்க, பத்திரிகை துறை சார்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றமான ஆண்டாக இருக்க போகுது. சோசியல் மீடியால இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய பேர் புகழ், பெரிய அளவுல ஒரே நாள் ஹைலைட் போறது, ஹைக்கு போறது, ரீச் ஆகுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவங்களுக்கு வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது என்ன பண்ண போறாருனாக்கா, உங்களுக்கு ஹெல்த் உழைப்பு அதிகம் போட்டுட்டு இருக்கீங்க. பயங்கர எஃபர்ட் போடுறீங்க. அந்த எஃபர்ட் போட்டாலும் நீங்க உங்க ஹெல்த் நல்லா இருந்தா நீங்க அடுத்த மூவ்மெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பா. உங்க உடல்நலத்தை நல்லா பார்த்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்த்துங்க. வண்டி வாகனங்களை போகும்போது ஸ்பீடா போறது, வேகமா போறது, ஓவர்டேக் பண்ணி யாரையும் போறது, இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப கவனமா இருந்துங்க. ராகு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா பெரிய லெவல்ல நீங்க ஹை லெவல்ல கொஞ்சம் உங்களோட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்பு, பெரிய லெவல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வர்றது, ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஆண்டாக வரப்போகுது. மற்றபடி சில விஷயங்கள் நீங்க 9ஆம் இடத்துல கேது பகவான் போகும்போது என்ன பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் தந்தை உடல் நலத்துல கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருங்க. குலதெய்வ வழிபாடு, சகோதரிகள் எல்லாம் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஆலயங்களுக்கு அதுக்குள்ள ஆலயங்களுக்கு போய் இந்த பிரீத்திகள் நீங்க அவசியம் பண்ணிட்டு வாங்க. சனி பகவான் பிரீத்தி, கேது பகவான் பிரீத்தி, இது மாதிரி போய் நீங்க பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான ஆண்டாக அமைங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. இந்த வாய்ப்பு அளித்த எனது தேசிய தலைவி
தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தலைவி கனகாம்பாள் அவர்களுக்கு எங்கள் சகோதரிகள் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி மேடம், மிக சிறப்பு. மீடியா துறையில இருக்கிறவர்களை ஏற்றமான ஒரு காலங்கிறத நீங்க அணித்தரமா சொல்லியிருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்களும் நமக்கு உண்டான வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை உருவாக்கி கொடுக்கிற அமைப்பா இந்த வருஷம் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மகிழ்வான ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நமது தேசிய மகளிர் ஜோதிடர் கூட்டமைப்பினுடைய தேசிய பொதுச் செயலாளர் கார்த்திகா வாசுகி மேடம் அவர்கள் வந்து தனுசு ராசிக்கு இந்த வருடம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நம்முடைய பகிர வந்திருக்கிறாங்க. மேடம் வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு சில தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆண்டு கொஞ்சம் மனசு ஒரு நிலையில இருக்காது. அப்பப்போ கொஞ்சம் குழம்பிட்டு இருப்பீங்க. அதனால கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா சில காரியங்கள்ல வந்து தடைகள் ஏற்படும். ஆனா முயற்சி பண்ணுவீங்க. ராகு 3வது இடத்துக்கு வர்றதுனால, முயற்சி ஸ்தானத்துல வர்றதுனால சின்ன தடைகள் ஏற்பட்டு அப்புறம் சரியாயிரும். உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா 4ல சனி போறாரு. அதனால உடல்ல சின்ன சின்ன இது வரும். அதை நீங்க சரி பண்ணிக்கங்க. மகரம், மிதுனம் இந்த லக்கணமா இருந்தாங்கன்னா, தனுசு ராசியா இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு. கும்பம், மீனம் போன்ற சிம்மம் இந்த மாதிரி ராசினா கொஞ்சம் தடைப்பட்டு காரியங்கள்லாம் கொஞ்சம் செயல்படும். இவங்க வந்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்யணும். இவங்க ஒரு பிரார்த்தனை இப்ப பண்றாங்கன்னா 3 முறை செய்யணும். அப்ப செஞ்சாங்கன்னா இவங்க வந்து அதுல சக்சஸ் ஆகலாம். இவங்க வந்து தனுசு ராசி வந்து காலபுருஷனுக்கு 9வது பாகிஸ்தானமா இருக்கிறதுனால அது வந்து நெருப்பு ராசி. ஸோ அவங்க வந்து வீட்டுல விளக்கேத்தி வச்சு இந்த பிரார்த்தனைகள்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க இந்த வருஷம் அவங்களுக்கு எல்லாமே சக்சஸா அமையும். இப்போ பரிகாரம்னு பார்த்தா இவங்க வந்து பழங்களை வந்து நிறைய தானமா கொடுக்கலாம். எல்லா பழமுமே கொடுக்கலாம். அப்புறம் வந்து இனிப்பும் வாங்கி கொடுக்கலாம். இது கொடுத்தாங்கன்னா இந்த வருஷம் இவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஆண்டா அமையும். வாய்ப்பு அளித்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி மேடம். பழங்கள், ஃப்ரூட்ஸ் கொடுங்க. அதே சமயத்துல சிம்பிளா வீட்லயே ஒரு விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து மிக சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா நமது தேசிய இணை செயலாளர் மீனம் எஸ் சுப்புலட்சுமி மேடம் அவர்கள் வந்து இந்த நிகழ்வு, அதாவது தனுசு ராசிக்கு இந்த வருடம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்முடைய பகிர வந்திருக்கிறாங்க. மேடம் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் தனுசு ராசி நேயர்களுக்கான என்னென்று பார்ப்போம். அதாவது இந்த நெருப்பு ராசி என்று நம்ம தனுசு ராசியை குறிப்பிடுவோம். காரணம், வீட்டிற்கு விளக்கேற்றக்கூடிய நெருப்பு ராசி இந்த ராசி. அதாவது நெருப்புகள்லயே பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு. இந்த இதுல பாத்தீங்கன்னா நெருப்பை குறிக்கக்கூடியது வீட்டிற்கு விளக்கேற்றக்கூடிய நெருப்பு ராசி. அதனால விளக்க வந்து உங்களுக்கு நீங்க ரெகுலரா, அதாவது தினமும் உங்களுக்கு மாலையில் விளக்கேற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியது. அடுத்து இந்த ராசி பாத்தீங்கன்னா உபயராசி என்று சொல்லுவாங்க. இவங்க இருக்கிற பாத்தீங்கன்னா எப்பயுமே லைஃப் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ல தாங்க இருக்கும். ஏன்னா இது ஒரு காரணம், உபயராசி இந்த ராசியை குறிக்கிறதுனால. இப்ப இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான், அதாவது 4 ராஜ கிரகங்கள், ராகு கேது பகவான், குரு பகவான், சனி பகவான், இவர்கள் எல்லாமே வந்து மார்ச் பிளஸ் வந்துட்டு மே மாதம் இடம்பெயர்ச்சி ஆகுறாங்க. இந்த இடம்பெயர்ச்சி என்ன அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தது எல்லாமே தவிடுபொடியாகிற அளவுக்கு நேரம் வந்துடுச்சு. ஆனாலும் அர்த்தாஷ்டம சனியை பார்க்க போறீங்க. நிதானம் மிக மிக முக்கியம். காரணம், சனி பகவான் தன்னுடைய கும்ப வீட்டுல இருந்து மீனராசி வீட்டுக்கு போறாங்க. சோ போறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தடைகளையும், அதாவது பெருத்த அவமானங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 4ஆம் இடம் இருக்கிறதுனால, சனியர் ராகு பகவான் சேர்ந்து இருப்பதனால தாயார் உடல்நிலையிலும் முதுகு தண்டுவடத்திலும் கவனம் மிக மிக முக்கியம். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தாயார அருகாமையில இருந்து பாத்துக்கிறது, முன்கூட்டியே எச்சரிக்கையா சின்ன வழியா சொன்னாங்கன்னா கூட்டிட்டு போய் உடனே அது என்ன செக் பண்ணி தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இதை விட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தாயார் உடம்ப ரொம்ப பாத்துக்கிறது நல்லது. இனி இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான முன்னேற்ற காலம் தான். இன்னொன்னு, திருமண வயதை நோக்கி எதிர்பார்த்திருக்கும் கன்னி பெண்கள் பாத்தீங்கன்னா திருமணம் 100% கைகூடி வருங்க.
ஏன்னா உங்க ராசியும் பாக்குறாரு. பிளஸ் பாத்தீங்கன்னா அவருடைய உங்களுக்கு சந்திரனுக்கு 3ஆம் இடமான அவங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தையும் கொடுக்கிறாரு. சோ 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் திருமணமும் கைகூடி வரும். சோ உங்களுக்கு தடைகள், அதாவது நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துக்கணுங்க. ஏன்னா அந்த 3ஆம் வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு, 4ல சனி பகவான் இருப்பதனால உங்களுக்கு வந்து கண்மூடித்தனமா லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்கு. எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்மூடித்தனமா முடிவெடுக்காதீங்க. ஆனா திருமண காலம் தான் இருந்தாலும் நிதானமா யோசிச்சு நல்ல உங்களை லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இன்னொன்னு, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு சந்திர யோகம்ன்றது உங்களுக்கு அதிக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்துல பிறக்கிற குழந்தைகள் அதிகமா பாத்தீங்கன்னா அற்புத பலன்களே கொடுக்கும். ஏன்னா இந்த குரு சந்திர யோகம் உங்களை பாத்தீங்கன்னா லைஃப்ல உங்களுக்கு கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு லைஃப் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா உங்களுடைய எதிரிகளை வந்து தும்சம் பண்ற அளவுக்கு உடைய வந்து இந்த டைம் உங்களுக்கு குரு பகவான் பாக்குறதுனால, அதனால நீங்க உங்களுடைய எதிரிகள் யாரா இருந்தாலும் அதை வந்து அழகா விளக்கி அதுல இருந்து வெளிவருவதற்கான காலங்கள். இந்த நேரத்துல குழந்தை பிறகுதான் வந்து அற்புதமாக இருக்கும். பிளஸ் வந்து குரு ராகு வந்து சந்திப்பதாலும் சந்திரன் பகவானையும் பாக்குறதுனாலும் தன்னுடைய வீட்டையே பார்ப்பதுனாலும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு டெஸ்ட் பேபின்னு சொல்றக்கூடிய இந்த டைம் நீங்க சக்சஸ் பண்ணிக்கிற கூடிய காலம். சோ அது உங்களுடைய ராசிக்கு வந்து இது பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் உங்களுடைய ராசி கட்டத்தில் கோச்சார பிரகாரம் ராகு அந்த அதே வீட்டுல சஞ்சரிக்கிறாரான்னு பாருங்க. குரு பார்வை இருக்கிறப்ப இது முழுவதும் உங்களுடைய 100% சக்சஸ் ஆகும். சோ இந்த ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பெற்றோர்களையோ குருமார்களையோ கண்டிப்பாக அவமதிக்காதீங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பின்னாடி அதிகமான பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இப்ப உங்களுடைய தற்கால காலம் பாத்தீங்கன்னா அதாவது இப்ப ஆரம்பிக்கிற காலம் வந்து மிக முன்னேற்ற காலம் என்று சொல்ல முடியாது. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய பிற்காலம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆன ஒரு காலமா தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து முழு முன்னேற்றத்தை உங்களுக்கு தடைகள் அத்தனையும் இருந்தது அத்தனையும் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு குரு பகவான் நல்லதை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொன்னு, இந்த மாதிரி துறைகள், அதாவது ஃபுட் டிபார்ட்மெண்ட், அதாவது பியூட்டிஷியன்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி உங்களுக்கு சுற்றுலா பயணம் சேர்வதற்குலாம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நல்ல ஆண்டு. ஏன்னா சந்திரனும் குருவும் வந்து உங்களை சந்திப்பதனால் இந்த ரிலேட்டடா ஒர்க் ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான காலம்ங்க. இன்னொன்னு, ப்ரொமோஷன்ஸ் ஏற்படுங்க. எனக்கு பதவி வரல, தடுமாற்றம் இருக்கவங்க, எனக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு ரிசல்ட் வரலன்ற எதிர்பார்க்கவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இனி ஒரு தற்காலிகமா இருந்தாலும் சரி நல்ல அற்புதமான காலங்கள் உங்க நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி நீங்க உங்களை வந்து சேரும். நீங்க அதை தக்க வச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைச்சோன்னு அதுல நீங்க போய் சேர பாருங்க. தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஏதாவது உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், அதை தவிர்த்து வர வேண்டி நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு முன்கூடியே வழிபாடுகளும் உடல்நிலையை முன்னெச்சரிக்கையாகவே சரி செஞ்சு கொள்ளுங்க. இது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான காலம். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் புதன் வீட்டுல சஞ்சாரம் செய்வதனால உங்களுடைய புதன் ரிலேட்டடா ஐடின்றது பிரிண்டிங் டெக்னாலஜி பிளஸ் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக அப்டேட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்ல இப்ப நம்ம அதிகமாக உலக மைய நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம மொபைல்ல பாத்தீங்கன்னா ஏஐன்ற ஒரு டெக்னாலஜி எல்லா இடத்துலயுமே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூகுள் சாட்ல இருந்து எல்லா அளவுக்கு நம்ம கீப் பண்ணதில்ல, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய என்ன டெக்ஸ்ட்ன்ற அந்த அளவுக்கு அப்டேட்டடா ஒரு காலத்தை நோக்கி போயிட்டு இருந்ததுனால அதிகமான ஒரு முன்னேற்றத்துக்கான அமைப்பு. அப்ப இருக்கவங்களுக்கு ஐடி துறைகளுக்கு இன்னும் இழப்பீடுகள் ஏற்பட்டாலும் இனி புதுசா ஒண்ணு நீங்க இதை கத்துக்கிற மூலமாக அதிகமான வேலை வாய்ப்புல இன்னொரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதிகமான அதாவது வேலை வாய்ப்புகள் வெளிநாடு நோக்கி நீங்க செல்ல வாய்ப்புகள் அமைந்திருக்கும். சோ இந்த விஷயத்துல நீங்க வந்து அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சோ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிங்க. இன்னொன்னு, மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்புக்கு உத்தியோகத்தை காரணம் தான். சரி, படிச்சுட்டு நான் வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து புது புது அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய குவாலிபிகேஷன்ஸ் என்னவோ அதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா 100% சக்சஸ்ஃபுல்லான காலம் தாங்க. இன்னொன்னு, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமாக அந்த ஐடில படிச்சுட்டுங்க ஃப்ரீலான்சர்ன்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தாங்க. ஏன்னா இப்ப ஐடி துறை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுனால ஃப்ரீலான்சர்களுக்கு உங்களுக்கு ஈஸியான ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைச்சு வேலை கிடைக்கிறது. தற்காலிகமாக இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் ஈஸியா கிடைச்சு அதனால ஒரு வருமானம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான
சோ அதை கிடைச்சா நீங்க தற்காலிகமா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை பர்மனன்ட் ஆக்குறதுன்றது உங்க கையில இருக்கு. சோ இதுவும் ஒரு நல்ல காலம் தான். பிரிண்டிங் துறைக்கு இது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். காரணம் குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தொழில் துறையில் சிறந்தவர்களாக வருவார்கள். பிளஸ் வெளிநாடுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வெளிநாடு பதிவு உயர்வுகள் கிடைக்கும். இங்க இருந்து வேலை செய்யறவங்க ஐடில வெளிநாடு கிடைச்சா தாராளமா போலாம். பட் இப்ப கொஞ்சம் தவறான ஒரு காலம் இருக்குது. இருந்தாலும் அது அத்தனையுமே படிப்படியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து மேலும் சிறப்பான ஒரு எதிர்கால முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நெகட்டிவா யாரும் கருத வேணாம். இன்னொரு திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் இருந்து விலகணுமா, குரு பகவான் அதாவது உங்களுடைய தன்னுடைய வீட்டிலேயே சந்திர பகவானை பார்ப்பதனால் பௌர்ணமி அன்று அபிராமி அந்தாதியை படித்து வழிபாடு செஞ்சு விளக்கேற்றி நெய் விளக்கு ஏற்றி பௌர்ணமி கிரிவலம் செல்லலாம். இல்லைன்னா நீங்க பௌர்ணமி காலத்துல தெய்வத்தை வணங்குவது மிக மிக உங்களுக்கு திருமண தடைகளை விலக்கி அற்புதமான வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அதனால இந்த பௌர்ணமி அன்று நம்மளுடைய அபிராமி அந்தாதியை நீங்க பாராயணம் செய்து படித்து நீங்க பலன் பெறலாம். இது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பத்திர பதிவுங்க முக்கியமா உங்களுக்கு கேர்ஃபுல்லா நீங்க டாக்குமெண்டேஷன்ல கையாளணும். ஏன்னா சொத்து வாங்குதல் ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம் இன்னொன்னு உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் வீட்டுல உங்களுக்கு கேது பகவான் சஞ்சரிப்பதனால உங்களுடைய பிதுர் அத வழி வரக்கூடிய சொத்து எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதுல பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்ல கேர்ஃபுல்லா பார்த்து கையெழுத்து போடுங்க. அப்படியே கண்மூடித்தனமா அப்பா போட சொல்றாரு, நம்மளுடைய சொந்தக்காரங்க போட சொல்றான்னு தயவு செய்து போட்டுறாதீங்க. அதனால வில்லங்கத்தை சந்திக்க வேண்டியது வரும். சோ இந்த இடத்துல கொஞ்சம் பிரில்லியண்டா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்து இந்த இடத்துல நம்ம யூஸ்ஃபுல்லா நம்ம போடுறோமா, நம்மளுக்கு அதனால பிரச்சனைகள் வராதான் யோசிச்சு செயல்படுங்க. இது அத்தனையே நீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டால் அனைத்தும் இந்த வருடம் உங்களுக்கு நன்மையே மேன்மேலும் ஓங்கி நிற்கும். இந்த இந்த வருடம் 2025 தனுசு ராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான காலம் தாங்க. எதையுமே நெகட்டிவா என்னாதீங்க, பாசிட்டிவாவே நின்று செயல்படுங்க. எல்லாமே சக்சஸ் ஆகும். மிக மிக நன்றிங்க. நன்றிங்க மேடம். மேடம் வணக்கம். அதுல என்னன்னா இப்ப தனுசு ராசிக்காரர்கள் என்ன விதமான ராசி கற்களை அணிஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அது இல்லாம குரு பகவான் அவருடைய ராசியாதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்க இருந்து நமக்கு உண்டான பலன்களை கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப இங்க என்ன ராசி கற்கள் அல்லது மாலைகள் அல்லது பிரேஸ்லெட் இது மாதிரி எது போட்டா நல்லா இருக்கும்? ஆக்சுவலா மேடம் இப்ப லக்கணத்துக்கு தனுசு லக்கணம் தனுசு ராசி நம்ம லக்கணத்துக்கு பலன் சொல்லலாம். இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவர் மஞ்சள் நிறத்துக்கு உரியவர் குரு பகவான். அதாவது கனக புஷ்பராகன்னு சொல்லக்கூடுவாங்க. அதாவது எல்லோ சஃபான்னு சொல்லுவாங்க, கனக புஷ்பராகம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கேரட்ல இருந்து நம்ம 5 கேரட் வரைக்கும் நம்ம தாராளமா அணிஞ்சுக்கலாங்க. இது விலை உங்களுக்கு ஜாஸ்தி தான், உங்களோட பெரிய அளவு தான். இதுக்கு என்னால முடியல அப்படின்றப்ப உங்களுக்கு டோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டோபாஸ் இந்த எல்லோ சஃபார்ன்னு சொல்லக்கூடியது கனக புஷ்பராகக்கு அடுத்து டோபாஸ்ன்றது கல்லாறு அணியலாம். இது மிக குறைந்த. அதோட இன்னும் குறைவா வேணுமா சிட்ரின், அதாவது இது ஒரு ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். அது உங்களுக்கு இது நான் சொல்ற அந்த பார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ சஃபர் அதாவது கனக புஷ்பராகம், 2வது எல்லோ சஃபர்ன்றது டாப்பர். இதெல்லாம் உங்களுக்கு உண்மையான ராசி கற்கள், அதாவது ஒரிஜினல்ன்றது. இந்த சிட்ரின் சொல்றது நம்ம ஆர்டிபிஷியலா ரெடி பண்ணக்கூடியதா. இது மிக மிக விலை குறைவுதான். இது தாராளமா போட்டுக்கலாம். இப்ப உங்களுக்கு அது 100% கொடுக்குற பலன்கள் அத்தனையுமே இது ஒரு 60% கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா விலை உங்களுக்கு நம்ம எல்லா எளிய மக்கள் கூட இது ரொம்ப அந்த அளவுக்கு கஷ்டப்படுற அமௌண்ட்லாம் வரும். மிஞ்சி போனா உங்களுக்கு 1000 rupees 2000 ஒரு கேரட்டே பாத்தீங்கன்னா 1000 இருந்து 2000 நம்ம தாராளமா வாங்கிக்கலாம். சோ சிட்ரின்னு சொல்லுவாங்க, எல்லோ சிட்ரின்னு சொல்லு. இது மாலையாவும் இருக்குது, பிரேஸ்லெட்டாவும் இருக்குது. சோ பிரேஸ்லெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 அடங்கிடும் அந்த கற்கள். இதை தாராளமா அணிஞ்சுங்க. அதை பர்மனண்டாவே போட்டுக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த எல்லோ சிட்ரினை நீங்க போடுறப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானம், அதாவது நம்மளுடைய மணி ரொட்டேஷன்ஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். படிக்காத பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கான்சியஸ் இல்லாம, எப்படி கான்சியஸ்னா நான் படிக்கிறேன் நான் மறந்துடுறேன், எனக்கு ஞாபகம் வரல, எனக்கு ஞாபகத்தை நல்லா தக்க வச்சுக்கணும்ன்றப்ப இந்த சிட்ரினுடைய பிரேஸ்லெட்டை அணிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். கடவுளுடைய பக்தி, அதாவது தன்னுடைய ஆன்மீக பலம் நல்லா அதிகரிக்கும். மெமரி பவர் நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகும். எதையுமே பாசிட்டிவ் என்ற எண்ணம் நம்மளுக்கு கைகூடி வரப்ப நம்மளுடைய புத்திசாலின்றது பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சோ இதை அணிஞ்சிக்கலாம் மேடம். இதுக்கு என்னால முடியாதுன்றது குரு பகவான வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. என்னால இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு சந்திரன் சந்திப்பதால்
முத்து மாலையை நம்ம அணிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு மனக்குழப்பமா இருக்கு, எனக்கு தெளிவு இல்லாம இருக்குன்றவங்க இந்த இது குரு சந்திரன் பார்க்கறதால இந்த ஒரு வருட காலத்துக்கு முத்து மாலையை அணிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் குரு சந்திர மங்கள யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பர்மனன்ட் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா சிற்றில் நீங்க போட்டுக்கலாம். இது ஒரு எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு எளிமையான விலைதான். பிரேஸ்லெட்டாவும் போட்டுக்கலாம், நீங்க சின்ன ஒரு ஸ்டோன்ஸ் மோதிரமாவும் போட்டுக்கலாம். இல்லப்பா எனக்கு பண வசதி இருக்கு, நான் நல்லா போடணும், நல்ல ஒரு இது கற்கணும்னா நீங்க நல்ல பெஸ்ட் இது பாத்தீங்கன்னா கனக புஷ்ப ராகம் அது போட்டுக்கலாங்க. அவ்வளவுதான் மேடம். ரொம்ப நன்றி மேடம். ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம இதனை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற நமது யூடியூப் சேனல் நேயர்கள், உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராசி கற்களோ அல்லது மாலைகளோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா எங்களுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய இணை செயலாளர் மேடம் சுபலட்சுமி மேடம் அவர்களை நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலா இருக்கக்கூடியதை உங்களுக்கு பரிந்துரை செஞ்சு அதை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டானதை உங்களுக்கு செய்வாங்க. ஏன்னா நம்ம ஒரிஜினல்ஸ் தான் நமக்கு அதிகம் கிடைக்கிறது இல்லை. இப்ப சாதாரணமா ரோட்ல போற இடத்துலயே கூட நிறைய போட்டு விக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை வாங்கி மேடம் சொல்லிட்டாங்க ராசி பலன்ல இது மாதிரி போய் சொன்னாங்க, அதை வாங்கி போடலான்னு போடுவீங்க. ஆனா ஒரு பலனும் அது கொடுக்காது. ஓகேங்களா? உண்மையான ராசி கற்களை நீங்க வாங்கி போடும்போது அதுக்குதான் நம்ம ஒரு சிலது விலை அதிகமா இருந்ததுன்னா கூட அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன கற்கள் அதுக்கு ஈக்குவலான பவர் கொடுக்குதோ அந்த கற்களை போடலாங்கிறதுக்கு உண்டானதும் நமக்கு மேடம் சொல்லியிருக்கிறாங்க. அதை வாங்கி நம்ம போடலாம். ஏன்னா கற்கள் சாதாரண விஷயம் கிடையாது. அதுல கரெக்டா ஆராய்ச்சி பண்ணி அந்த கல்லுடைய தரம், அடுத்தது அது சுத்தம், அதெல்லாமே பார்ப்பாங்க. உள்ள கீரலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் அதுல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நிறைய நமக்கு தோஷத்தை கொடுத்துரும். அதனாலதான் கற்கள் விஷயத்துல சரியான நிபுணனை அணுகி நாம அதை வாங்கணும்னு சொல்றது. ஓகேங்களா? அப்படி வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அது யோகத்தை கொடுத்து தன வருவாய் அதிகப்படுத்தும், தொழில் ரீதியான வருமானங்கள் நமக்கு வரக்கூடியதா செய்யும். ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சவங்க 10 பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரியானலாம் நமக்கு அடுத்தது ஹெல்த் ரீதியான இஷ்யூஸ் எல்லாமே கண்ட்ரோல்ல போகும். இது எல்லாமே கற்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்கள். இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலவர், ஏன்னா எங்களது சகோதரிகள் மிக அழகாக தெளிவாக இந்த வருடத்தினுடைய பலன்கள் விஸ்வாவசு ஆண்டோடைய பலன்களை உங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரு சொல் ஒரு அம்பு என்று உங்களுடைய சொல்லியும் செயலையும் செயலாற்றக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, முதலில் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சென்ற வருடமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள், உடல் ரீதியான தொந்தரவுகள், அலைச்சல் திருச்சல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பிரச்சனைகள். என்னதான் ஏழரை சனி காலகட்டங்கள் நிறைவு பெற்றாலும் உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு முழுதா விடுபட்ட மாதிரி ஒண்ணுமே இல்லை. இப்படி இருக்கிறப்ப அடுத்தது பார்த்தோம்னா கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது அர்த்தாஷ்டமி சனி வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இவர் நம்ம 2, 3 உண்டானவர் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இவர் நமக்கு என்ன பண்ண போறாரு தெரியலையே. அடுத்தது பார்த்தோம்னா ராசியாதிபதியா இருக்கக்கூடியவர் 7ஆம் இடத்துல நமக்கு வராரு. அதே போல ராகு கேது பார்த்தோம்னா 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் நமக்கு ராசிக்கு வராங்க. அப்படிங்கிறப்ப என்ன விதமான பலன்களை பண்ணும் அப்படின்னா, முதல்ல பிளஸ் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்பிங் ஆகும். உங்களுக்கு நல்ல பேச்சு திறன் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதன் மூலியமா புதிய நட்புகளும் அதனால வருமானங்களும் உங்களுக்கு அதிகமாகும். உங்க பேச்சின் மூலியமா வருமானங்கள் அதிகப்படுத்தக்கூடிய உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாவே பிதிர் தோஷம், பிதர்களுக்கு உண்டான சரியான ஒரு இது இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பிதிர் தோஷ நிவர்த்தி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகேங்களா? அது ஒண்ணு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தொழில் விருத்திகள், புதிய திட்டங்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தொழில்கள் ஆரம்பிக்கக்கூடியது, அல்லது ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறத இன்னும் நல்லா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரிய முதலீடுகள் தவிர்த்துருங்க. யாரா இருந்தாலும் சரி, தனுசு ராசிகர்கள் முக்கியமா நீங்க பெரிய முதலீடுகள்ங்கிறது தற்சமயம் இப்ப வேண்டாம். ஆல்ரெடி கடனை வாங்கி என்ன பண்ணிருக்கிறீங்க, நிறைய செலவுகள் விரைய செலவுகளை உங்களுக்கு ஆல்ரெடி போயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் இதுக்காக நீங்க கடனை வாங்கினீங்கன்னா மேலும் கடன் சுமைகள் உங்களுக்கு அதிகமாயிடும்.
அதனால கடன்கள் வாங்காம சிறிய முதலீடுல அல்லது ரொட்டீன்ல இருக்கிற மாதிரியானதுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டானது அல்லது அது டெவலப்பிங் உண்டான வளர்ச்சிக்கு உண்டானதெல்லாம் நீங்க இந்த காலகட்டங்கள் நீங்க பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு உண்டு. சரிங்களா? அடுத்தது இப்போ ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறத பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து பெண்டிங் ஆகும். ஓகேங்களா? அது கொஞ்சம் ஸ்லோவாகி திருப்பி அதுக்கப்புறம் தான் பினிஷ் பண்ற மாதிரியான சூழல்கள் இருக்கும். அதுக்காக மனம் தளராதீங்க. ஓகேங்களா? எப்படியோ ஒண்ணு பினிஷ் பண்ணிடுவீங்க. அதுக்கு சக்சஸ் உங்களுக்கு உண்டு. வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு பிளான் பண்ணலாமா, என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். என்னன்னா உங்கள் ராசியை குரு பகவானும் பாக்குறாரு, சனி பகவானும் பாக்குறாரு. அப்படி பாக்குறப்போ ஒரு சோம்பேறித்தனம் உடம்புல வரும். ஓகேங்களா? சரி அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாம முடக்கி வச்ச மாதிரி உங்களை உருவாக்கிடும். சரிங்களா? உங்களுடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் முக்கியமானதை நீங்க எடுத்துக்கணும். முக்கியமான நம்ம ஆகாரங்கள் சாப்பிடுற விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் வந்து ஸ்லோவா தான் போகும். ஓகேங்களா? நம்ம நினைச்ச மாதிரி வேகமா இல்லையே. ஏன்னா உங்களுடைய அம்பு போற ஸ்பீடுக்கு வந்து தொழில் போகாது. கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அதனால நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். நல்ல டெவலப்பிங் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்குள்ள ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். அது கொஞ்சம் அப்படி சரியாயிடும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீட்டுல கணவன் மனைவிக்கிடையேயும் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள்னு இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாமே இது பண்ணிக்கோங்க. இது முக்கியமானது போன்ல பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க. ஓகேங்களா? ஏன்னா கம்யூனிகேஷன்னால உங்களுக்கு அதுல ப்ராப்ளமும் இருக்கு. அது ரெக்கார்டிங் இப்ப எல்லாம் ரெக்கார்டிங் நிறைய ஆகுது இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்குடான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்க பாத்துக்கோங்க. முக்கியமான ஒரு சின்ன ஒரு பரிகாரம் என்னன்னா, நம்ம சகோதரிகள் சொன்ன மாதிரி மீடியா பத்திரிகை துறையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமிகு காலமா இது இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி இதுவரையிலும் அந்த மீடியா துறையில புதுசா உள்ள என்ட்ரியா இருந்தவங்க கூட உங்களுடைய திறமைகள் வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பா உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். கன்ஃபார்ம் வேலையில வந்து இதுவரை டெம்பரவரியா தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தொழில் அந்த ஒர்க்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒர்க் பேர்டன் அதிகமா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒர்க் லோட அதிகப்படுத்துவாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கடவுள் என்ன பண்ணுவாரு, மெய் வெறுத்து கூலி தருங்கிற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அதுக்குண்டான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது பதவி பட்டம் இதெல்லாம் உங்களுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. நீங்க செய்ய வேண்டியது காவல் தெய்வத்துக்கு ஒரு பலி கொடுக்கறதுக்கு உண்டானதை ஒண்ணு செய்யுங்க. நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு ஒண்ணு செய்யுங்க. அதே மாதிரி இந்த விநாயகருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பச்சரிசி வெல்லமும் கலந்து அரசமரத்தடி விநாயகருக்கு சுத்தி அதை போட்டுட்டு அடுத்தது அவருக்கு 2 நெய் தீபம் வச்சு வழிபாடுகள் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு மிக சிறப்பு கொடுக்கும். அதுவும் சங்கடகர சதுர்த்தியில நீங்க இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க மன சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை படிக்கட்டுடா மாறி உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த விஸ்வாவசு ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இப்ப இந்த காணொளி மூலியமா கண்டுபிடித்து கொண்டிருந்த அனைவருக்கும் இந்த தனுசு ராசி நேயர்கள் கேட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா உங்களுக்காகவே எங்களது பெண் ஜோதிட வல்லுநர்கள் நிறைய குறிப்புகள் எடுத்து என்ன மாதிரி எல்லாம் நம்ம இவர்களோட வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், எப்படி எல்லாம் இவர்களோட வாழ்க்கையில ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாமே உங்களுக்காக ஒரு சில கருத்துக்களை எடுத்து உங்களுக்கு ஒரு எடுத்து சொன்னாங்க. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல நம்மளோட தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பா வந்து ஜோதிட இலவச வகுப்பு ஏன் அப்படி நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு அர்த்தாஷ்டமச்சனையோ அஷ்டமச்சனையோ அல்லது 7.5 சனி காலகட்டங்களோ இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஜோதிடம் படிப்பதன் மூலியமாக நமது கர்மா இடத்துல குறையும். ஏன்னா நம்ம அந்த ஜோதிடத்தினுடைய வித்தைகள் அதனுடைய நுணுக்கங்கள் இது மாதிரி நம்ம கடவுளை அணுகிறதுக்கு நெருங்கி போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்குது. சரிங்களா? அப்படிங்கிறப்ப இந்த ஜோதிடத்தை நீங்க பயிலும் போது உங்களுக்கு மேலும் வாழ்க்கையில வந்து ஒரு வழியும் நெறியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது
இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பா இலவச ஜோதிட வகுப்பு நடைபெறுது. இதுல கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் 9092419992 இந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய பேரு மாவட்டத்தை பதிவு பண்ணி ஜோதிடம் கற்க விரும்புகின்றேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லயும் இணைச்சிருவோம். ஜோதிடம் சம்பந்தமான கருத்துக்களையும் உங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமையான ஆன்லைன் மூலியமா கருத்தரங்குகள் நடக்குது. அந்த இதுக்கும் உங்களுக்கு லிங்க் அனுப்பிட்டு ஜோதிட கருத்துக்களையும் நீங்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் அனைவருக்கும் எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.